வாழ்க்கையில் சில சனங்கள் வந்து நம்மளை அப்படியே உருக்கி எடுத்துரும்னு சொல்லுவோம்ல. நம்மளை யாருன்னு நம்மளுக்கு காட்டும். பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு உணர்த்தும். அந்த மாதிரி அப்படியே அழுது உருகி முடிச்சு இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருந்தேன். அந்த திஷாதனா பொண்ணு வந்து போராளி பொண்ணு தாய் சாங் பாடிச்சு. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துருக்கோம். சின்ன வயசில் கூட அந்த படம் பார்த்துருக்கேன். நிறைய டைம் அந்த பாட்டை கேட்டிருக்கோம். ஆனால் ஏனோ தெரியல, இந்த பொண்ணு பாடினதுக்கப்புறம் ஒன்று வந்து இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத தனித்துவமான விஷயத்துல ஒண்ணு வந்து குரல். அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெவன்லி குரல் கொண்ட ஸ்வர்ணலதா அம்மா வந்து இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேதனை. அதே சமயம் அவங்களுடைய குரலை இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு குடுத்து பிளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். அப்படியே அந்த பாட்டு முடியிற வரைக்கும் அப்படியே உயிர் ஹார்ட்டையே யாரோ பிடுங்கி எடுத்த மாதிரி அப்படி ஒரு இதாக இருந்ததுங்க. அதாவது அவ்வளோ சோல்ஃபுல்லாக. அதை தாண்டி அந்த படத்தில் வந்து அந்த கருத்தம்மா கேரக்டரு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறோம், எல்லா விஷயமும் பண்ணுறோம், முன்னேறி வந்து ஆனால் எதை கடந்து வந்திருக்கோன்னு நம்ம பின்னாடி எப்பயுமே திரும்பி பார்க்கணும் இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு படம் தான் அந்த கருத்தம்மா. அவள் வந்து ஒரு ஒரு வழியோட சின்னமாக அதில் வாழ்ந்திருக்கா. அந்த லிரிக்ஸை வந்து இந்த பாட்டுக்குள்ளே புகுத்தி அது அந்த ஸ்வர்ணலதா அம்மாவோட வாய்ஸோட கேட்கும்போது அப்பப்பா என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அந்த லிரிக்ஸு, அந்த வாய்ஸு, அந்த பொண்ணோடைய அந்த ப்ரெசன்ஸு எல்லாம் சேர்ந்து இது மாதிரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரேர் மொமெண்ட்ஸ் உங்களுக்கும் அமைஞ்சா அதை பகிர்ந்துக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி.